வணக்கம். இன்னைக்கு கதம்ப மாலையில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வரலட்சுமி விரதத்தை பற்றி. விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமி கேட்கும் வரத்தை எல்லாம் அள்ளி அள்ளி தர்றதுனால வரலட்சுமின்னும் மகாலட்சுமின்னும் அவங்க அழைக்கப்படுறாங்க. இந்த வரலட்சுமி விரதத்தை திருமணமான பெண்கள், சுமங்கலி பெண்கள் கொண்டாடுறாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் தனது அம்மாக்களோடு சேர்ந்து கொண்டு இந்த வரலட்சுமி விரதத்தை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடல, தென்னிந்தியாவிலும் முழுக்க கொண்டாடுறாங்க, வட இந்தியாவிலும் கொண்டாடுறாங்க. பெரும்பாலும் ஆடி மாதத்தில் வரும், சில சமயம் ஆவணி மாதத்தில் வரும். திருமணமான வருஷம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே நம்ம வரலட்சுமி விரதத்தை எடுத்துக்கலாம். திருமணம் ஆன வருஷம் நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ ஆவணி மாதம் வருதோ அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். ஆடி மாதம் 2வது வாரமோ 3வது வாரத்துலேயோ வரும். சில சமயம் பௌர்ணமி வரத்துக்கு முதல் வாரம் வரும். அஷ்டலட்சுமிகளும் தரும் சௌபாகியத்தை இந்த வரலட்சுமி ஒருவளே தரக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால எல்லாரும் இந்த வரலட்சுமியை கும்பிடுறது ரொம்ப நல்லது. அஷ்டலட்சுமி முறையே தனம், தானியம், ஐஸ்வர்யம், சம்பத்து மற்றும் பரிபூர்ண அருள், கடாட்சம் எல்லாவற்றையும் தர்றது அஷ்டலட்சுமிகள் தான். முனிவரின் மகளாக கருதப்படும் இந்த மகாலட்சுமி 8 விதமான சக்திகளை மக்களுக்கு தரக்கூடியதனால அஷ்டலட்சுமின்னு அழைக்கப்படுறாங்க. அஷ்டலட்சுமியில் முதல் லக்ஷ்மி ஆதிலக்ஷ்மி. இந்த ஆதிலக்ஷ்மி காக்கும் கடவுளாகவும் எல்லா செல்வங்கள், அனைத்து விதமான செல்வங்களின் வடிவாகவும் இருக்கிறாள். தனலக்ஷ்மி, தனத்தை தருபவள் தனலக்ஷ்மி. இவள் செல்வத்தின் வடிவாக இருப்பவள் தனலட்சுமி. அடுத்து வித்யாலக்ஷ்மி. வித்யாலக்ஷ்மி கலை, கல்வி, ஞானம் எல்லாத்தையும் தருபவள். அனைத்து உயிர்களுக்கும் கலை, கல்வி வடிவாக இருப்பவள் வித்யாலக்ஷ்மி. அடுத்து தானியலக்ஷ்மி. உணவு வடிவாக இருப்பவள் தானியலக்ஷ்மி. தானியத்தை தருபவள் தானியலக்ஷ்மி. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவை அளிப்பவள் தானியலக்ஷ்மி. அடுத்து தைரியலக்ஷ்மி. தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. வீரத்தின் வடிவாக இருக்கிறவ தான் தைரியலக்ஷ்மி. அடுத்து சௌபாகியலக்ஷ்மி. சகல சௌபாகியங்களையும் கொடுப்பவள் சௌபாகியலக்ஷ்மி. சுகம், பணம், தனம், தானியம் இவை அனைத்தையும் தருபவள் சௌபாகியலக்ஷ்மி. விஜயலக்ஷ்மி. வெற்றியை தருபவள் விஜயலட்சுமி. நாம் செய்யும் செயல்களில் கிடைக்கும் அனைத்து வெற்றிக்கும் பொறுப்பானவள் விஜயலட்சுமி. விஜயலட்சுமியின் அருளால் தான் வெற்றியை பெற முடியும். அடுத்து சந்தானலக்ஷ்மி. குழந்தை வேண்டி தவமிருப்போருக்கு குழந்தையை நல்குபவள் சந்தானலக்ஷ்மி. இந்த அத்தனை செல்வங்களையும் தரும் அஷ்டலட்சுமியை கும்பிடுவதற்கு நிகராக வேண்டிய வரத்தை தருபவள் வரலட்சுமி. செல்வ வளம் தரும் வரலட்சுமியை வணங்கினால் குறையாத செல்வம் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கை. இதை மனதில் கொண்டே ஆண்டுதோறும் ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது. அஷ்டலட்சுமியோடு சேர்ந்து வரலட்சுமியையும் சேர்த்து 9 லட்சுமி என்கிறது சாஸ்திரங்கள், புராணங்கள். அதனால்தான் 9 நூல் இழையுள்ள சரட்டில் 9 முடிச்சு போடப்பட்ட சரட்டில் நோன்பு கயிற்றை பூஜையில் வைத்து நாம் பூஜை செய்து சுமங்கலி பெண்கள் கழுத்தில் கட்டிக்கொள்கிறார்கள். இந்த வரலட்சுமி விரதம் 3 நாள் கொண்டாடப்படுறது.